தேவனால் முடியாதது ஒன்றுமில்லை. தம் நாமத்தினால் கூடுமே எல்லாம் எல்லாம். வல்லவர் சொன்னால் எல்லாம் ஆகும். இல்லை வேறில்லை நாமம். வன்மதில் போல் உள்ள துன்பங்கள் வன்கரத்தால் நீங்கிடும். வல்லவர் சொன்னால் எல்லாம் ஆகும். இல்லை வேறில்லை நாமம். வன்மதில் போல் உள்ள துன்பங்கள் வன்கரத்தால் நீங்கிடும். நேர்மையின் வழியில் நடந்தார் நன்மைகள் தினமும் தருவாரே. உண்மை உள்ளவர் நீதிமான் கர்த்தர் மேலானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். இதனால் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கிற அவருடைய வசனமானது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 26ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதது தான், தேவனால் எல்லாம் கூடும் என்றார். அன்பானவர்களே, இந்த வார்த்தையை தேவன் ஏன் பயன்படுத்தினார், யாருக்காக பயன்படுத்தினார், யாரோடு இப்பொழுது பேசுகிறார்? ஒரு யூத வாலிபன் இயேசுவினிடத்தில் வருகிறான். ரபி, நான் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கர்த்தர் சொன்னார், நியாயப்பிரமாணத்தை கைக்கொள். அதை என் சிறு வயதிலிருந்து நான் கைக்கொள்றேன். அப்போது ஆண்டவர் சொன்னார், உன்னிடத்தில் இருக்கிறத விற்று அதை ஏழை கொடுத்து என் பின்னால வா அப்படின்னார். அந்த வாலிபன் மிகப்பெரிய செல்வந்தரனா இருந்ததுனால மிகுந்த விசனத்தோடு திரும்பி போனான். இயேசுனிடத்தில் வந்தவர்களிலே விசனத்தோடு திரும்பி போன ஒரு மனுஷன் என்றால் இந்த ஒரு மனுஷன். அவன் திரும்பி போனதை பார்த்து ஏசப்பா சொன்னாரு, ஐஸ்வர்யம் உள்ள ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது கூடாத காரியம் என்று சொன்னார். சிஷ்யர்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, அப்பொழுது யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்று, யார் தான் ரட்சிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு வார்த்தை அவர்கள் எழுப்பினார்கள். அதற்கு தேவன் சொன்னார், அந்த ஐஸ்வர்யவானால அவன் ஐஸ்வர்யத்தை வச்சுன்னு பரலோகத்துக்கு வர்றதுக்கு ட்ரை பண்ணான். அது அவன் நம்மளால முடியல. ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அந்த ஐஸ்வர்யத்தை வச்சு அவனால பரலோகத்துக்கு போக முடியாது. ஆனா உங்ககிட்ட பேசினுக்கிறாரு பூரண செல்வந்தர். இந்த தெய்வத்தை வச்சு, இந்த தேவன் செய்ய போற வேலையை வச்சு ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு வர முடியும். மனுஷனால முடியாது. ஆனா இங்க வந்த மனுஷன் அவன் நின்னுக்கிறவர் தேவன். அவர் ஒண்டி பரலோகத்துக்கு போறதுக்காக வரலையான, அவர் ஏற்கனவே பரலோகத்தில் இருந்தவர். இப்படி பரலோக போக கஷ்டப்படுற இந்த மாதிரி ஐஸ்வர்யவான்களுக்காகவும் நான் வந்தேன். அவனால் அது முடியாது, ஆனா அவனுக்காக என்னால் செய்ய முடியும் என்று தேவன் ஐஸ்வர்யவானையும் பரலோகத்துக்கு கொண்டு போறதுக்காகத்தான் அவர் சொன்னார், மனுஷனால் முடியாதுப்பா ரட்சிக்க, ஆனா தேவனால் எல்லாம் கூடும். இந்த தெய்வத்திற்கு ஏழையோ ஐஸ்வர்யவானோ உன்னை ரட்சிக்க வந்தவர் கைவிட மாட்டார். தொடர்ந்து அவரை பின்பற்றுவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். சுபிக்கலாம். ஆமா ஆண்டவரே, ஐஸ்வர்யவானால பரலோகத்துக்குள்ள போக முடியாது, அவனால முடியாது, ஆனால் தேவனால் முடியும்.
ஆகையால் ஆண்டவரே, தன் செல்வத்தை ஏழைக்கு கொடுக்க மனதில்லை, ஆனால் ஏழைக்காக மனதை மட்டும் இல்லை, தன் உயிரையே கொடுத்த தேவன் நீர். அநேகர் ஆண்டவர் உம்மை போல தங்கள் செல்வத்தை ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் தேவனுடைய ஊழியங்களுக்கும் செலவிட்டு ராஜ்யத்தை கட்டுவர்களை எழுப்புவீராக. கர்த்தர் அப்படி செய்ததற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் தேவனால் முடியாதது ஒன்றும் இல்லை. God bless you, church. Have a blessed day. Amen.